எங்களுடைய நுண்நிதி நிறுவனங்களுக்கு அனுப்பினாங்க. காசு ஒன்று வாங்கல. அந்த நிதி நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டதால அவர் எங்களுக்கு கொண்டு திருக்கோயில் செயலாளருக்கும் தவிசாளருக்கும் இந்த மன்மத நெறியை பற்றி செயலாளருக்கும் தவிசாளருக்கும் எங்களுக்கு அதை அனுப்பியிருந்தாங்க. என்னண்டா இது 3500 ஒரு நிதி நிறுவனத்துக்கு அது வாங்கினாங்க. இப்ப காகில் பூச்சிட்டிலே சாதாரணமாக 28,000 ரூபாய் வருடத்துக்கு வாங்குறோம். இந்த நிதி நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் கொண்டு இல்லை. இதுல எங்களோட கௌரவ ஆளுநரால் அனுப்பப்பட்ட உபவிதியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஒவ்வொரு நிதி நிறுவனங்களுக்கு இப்படி அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம் கடைசி ரெண்டு அவங்களுக்கு அனுப்புனதுக்காமைய அவங்க இப்போ என்னடா இதை சேலஞ்ச் பண்ணி தான் போட்டிக்காங்க. என்னடா இது 3,500 ரூபா எப்படி வாங்குறோம், 1 லட்சம் ரூபா எப்படி வாங்குறோம், 3,500 ரூபா தான் கொடுப்படுது. ஏனைய இடங்கள்லேயும் 1 லட்சம் வாங்கப்படுது. அதற்கு தான் இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட மன்மதனை பற்றி பிரதேசத்துக்கு உட்பட்ட குறைஞ்சது 30 நிதி நிறுவனங்கள் இருக்குது. நமக்கு வாரது 1,05,000 ரூபா தான் வரப்போது 3,500 ரூபா அப்படி வாங்குறாங்க. இதே இந்த நிதி நிறுவனங்கள்ல அங்கே 1 லட்சம் வாங்கலாம் மட்டும் நீதிமன்ற தீர்ப்பு வந்தால் 30 லட்சம் வாங்கலாம். இதுதான் இதுல தாற்பயம். இதோட நாங்க இல்லாத காலத்துல ஏற்கனவே இருந்த கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமானால கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் சோழர் பவரை அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்காங்க. இப்ப என்னன்னு சொன்னா செண்டு வழக்கு இதோ அது ஒன்றுதான். ஏனைய எங்களுடைய ஏசிஎல்ஜி சிஎல்ஜி ஊடாக எங்களுக்கு கூட்டம் ஒன்றை வச்சு அவங்க எங்கள்கிட்ட சொல்லப்பட்டது என்னன்னா அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கிற அனைத்து தவிசாளர்களும் நாங்கள் வரும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. செயலாளர்களும் ஒவ்வொரு லோயரை பிடிக்க சொல்லி எம்சி ஊடாக எம்சிக்கு தான் பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த எம்சி ஊடாக நாங்கள் லோயரை பிடிச்சினாங்க. 20 நம்மளுக்கு அது 14 சபைக்குரிய அனைத்து செலவையும் பிரதேச சபையில பிரதேச சபை தான் போட்டிக்கிறது. நாங்கள் அடிக்கலாம் அடிக்கலாம். ஆனால் என்ன அடித்தாலும் அவன் 6 ரூபா தான் தாரான். ஒரு யூனிட்டுக்கு நமக்கு 6 ரூபா தான் தாரான். ஆனால் 20 ரூபா தரணும் நமக்கு. அதுக்கும் எங்களுக்கு கூட்டித்தாங்க, நீங்கள் அடிக்கடி பரவாயில்ல எங்களுக்கு கூட்டித்தாங்கன்றத நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த வழக்குக்கு நான் போக தேவையில்லை, செயலாளர் தான் போகணும். இந்த நிதி நிறுவனத்துக்கு நானும் போக தேவையில்லை, செயலாளர் தான் போகணும். சிலவனை நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் சைன் பண்ணி கொடுத்தோம். அதுக்குரிய போக்குவரத்து வசதியையும் அந்த லோயருக்குரிய நிதியையும் எல்லா 14 சபைகளும் கொடுத்துட்டோம். நம்மளோட சபை மட்டும்தான் இன்னும் கொடுக்கல. இதுல குறுக்குறது ஆக்குறதுக்கு ஆளுநரால வந்த எழுத்து கொஞ்சம் பாருங்க அண்ணே, இதுல இருக்கிற விஷயத்தை இலங்கை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட நுண்கடம் தொடர்பான வழக்கு நடவடிக்கைக்காக கௌரவ தவிசாளர் செயலாளர் ஆகியோரின் போக்குவரத்து செலவுக்காகவும் லோயர் கொடுப்பனவுக்காகவும் என்பனவிற்கான வழங்குவதற்கான அனுமதி. அதுதான் இப்ப அரசாங்கத்தை போட்டு என்ன வழங்க வச்சிட்டு வரையில. இப்ப இதுல விஷயத்தை தான் உள்ளாங்க அனுமதியா. இப்ப உங்களுக்கு செலவு கூடிய காசம் எடுக்கிறது செலவுக்கு இல்ல. நான் சொல்றோம் எங்களுக்கு தனிப்பட்டவர்களுக்கு வழக்கு போட்டா இந்த வழக்குல நாங்க சபையால கொடுக்க மாட்டோம். அந்த காசை நாங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. சேர்ந்து கட்ட வேண்டி வரும். நீங்க பொருள் எங்களை சட்ட வழக்கம் தெரியல. இந்த சட்ட பொருள் வடிவத்தான் கதைக்கணும். 14 சபையில 13 சபை பொருள் அது என்னன்னு சொன்னா அது சோழருக்கு. அந்த சோழருக்கு நம்ம கொடுப்போம். மேலாண்டு கேட்டுட்டோம்னா அது சோழருக்கு என்னடா நீங்க 20 ரூபாய் தாங்கன்னு தான் கேட்டு போடுறீங்க. இதுக்கு என்ன 3500 ரூபாய் கொள்ளிக்கு நாங்க அது என்ன பிரச்சனை வழக்கு வர நீங்க அந்த காசை சபை நிதியில கொடுக்கலாம். இந்த சபை நிதியில இருந்து கொடுக்கலாம். இதுக்கு இப்ப காசு கொடுக்கறதா இல்லையா? அதுங்க அந்த பேப்பர். I want to see that paper. Show that paper. அந்த பேப்பர் தான் இங்கிலீஷ்ல இருக்கிறது இல்ல. வாங்கலாம்னு சொன்னாங்க பாப்போம். அதுக்கு அந்த
பேப்பர் அங்க வழக்கு போறோம் இப்போ பாக்குறதுக்கு இது வந்து கொடுப்பன இந்த பொன்னம்பல பரணியரன் விராசரத்ன ரமணன் ஆனந்த கிருஷ்ணன் அரவிந்தன் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் இதுல அது ஏற்கனவே நடக்கலாம் போய் வேதாந்தி கிருஷ்ணமூர்த்தி அருளைய பழுவத்தில் இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டது மற்றது செட்டிப்பாளையத்து பாதிப்பு படுகொலை எல்லாத்தையும் சேர்ந்து கழித்தருப்பா இப்ப நீதிமன்றத்துக்கு அதை ஆக்களை போட சொல்லி அவங்க 3 பேர் நம்ம புரிய முழு பேரையும் மட்டக்களப்பு ஆர்டிஎன்சி சூடாக அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கிறார் அங்க ஆக்களை கொண்டு வர முன்வச்சு அப்படி 2 இல்லாட்டி 3 நாளைக்குள்ள நீதிமன்றம் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.